நம்ம ஒன்று பிளான் பண்ணால் அது ப்ரௌனி பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கிரிங்கிள் டாப் பாருங்கள், அப்படியே ஒரு அளவுக்கு நல்லா மூவிங்காக தான் இருக்குங்க. சம்டைம்ஸ் நல்லா ஓடும், சம்டைம்ஸ் ஸ்டாக்ஸ் ரிட்டர்ன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஊருக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. 10 days நல்லா ஜாலியாக போச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து ப்ரௌனி செய்ய போகிறோம். ஃபேக்ட்ரிக்கு தான் போகிறோம். இன்றைக்கி ஒரு 12 kgs ஆஃப் ஆர்டர் இருக்குது. இன்றைக்கி சண்டே, மத்தியானம் லஞ்ச் இன்னும் செய்யலை. ஸோ நம்ம போய் ப்ரௌனி செஞ்சுட்டு வர வழியிலே சிக்கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பும் சிக்கன் வறுவலும் தான் செய்யலான்ட்டு இருக்கேன். ஸோ ப்ரௌனி செஞ்சுட்டு உங்களுக்கு அந்த ரெசிபியுமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டியா வந்து ஏதோ கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டிக்கரும் பெயிண்டிங் இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா அவள் பார்த்து விளையாடிட்டு இருப்பா. ஸோ வீடெல்லாம் குப்பை பண்ணுவா. அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. டிவி பார்க்காம இந்த மாதிரி ஏதோ குழந்தைங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தா நீங்களும் கம்மனு விட்டுருங்க. க்ளீன் கூட பண்ணிக்கலாம் நம்ம கடைசியாக. சரி வாங்க இப்போ வந்து நம்ம ஃபேக்ட்ரிக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு இருக்கோங்க. டிராஃபிக் இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை. அந்த சைடு ஃபுல்லாக டிராஃபிக் இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டான இந்த ரோடே பிளாக் ஆகிக்கும். நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் விட்டு கீழே இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே சிக்கன் நான்வெஜ் ஸ்மெல். இன்னைக்கு சண்டேவா, பிரியாணிலாம் ஒரு வீட்டில் ஒரு வெரைட்டி செய்வாங்க போல். நாங்கள் போய் ஃபேக்ட்ரிக்கு போய் ப்ரௌனிலாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் சிக்கன் எடுத்துகிட்டு வரணும். அந்த ஸ்மெல்லே அப்படியே டெம்ட் ஆச்சு. ஏன் மட்டும் அந்த ஸ்மெல் வந்துச்சு அவங்களுக்கு. ஆமாம். ஸோ போய் ப்ரௌனிலாம் செஞ்சு முடிச்சுட்டு வரப்போ சிக்கன் எடுத்துகிட்டு வருவோம். என்ன பண்ணலாம், நாட்டுக்கோழி எடுத்துக்கலாமா, நார்மல் இது எடுத்துக்கலாம்? நார்மலே எடுத்துக்கலாம். ப்ராய்லர் எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி ஏன்னா வேகிற டைம் ஆகும். ஏன்னா நாங்கள் ப்ரௌனி செஞ்சுட்டு வரக்கே லேட் ஆயிரும். நாட்டுக்கோழிலாம் சமைச்சோம்னா லேட் ஆயிரும். ஸோ வாங்க நாங்கள் கடைக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பெங்களூரில் வந்து நம்ம ஊர் அளவுக்குலாம் ஃப்ரெஷ்ஷான நாட்டுக்கோழி சிக்கன் கிடைக்கிது ஃப்ரெஷ்ஷாக. ஃபிஷ் அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. ஃபிஷ்ஷு பார்த்து தான் வாங்கணும், இல்லைன்னா பழசை கொடுத்துருவானுங்க. ஃபிஷ்ஷு நல்ல ஃபிஷ்ஷாக வாங்கணும்னா ஏர்லி மார்னிங்காக போகணும். ஆமாம், ஏர்லி மார்னிங்காக போனாலுமே பார்ப்போம். நாங்கள் இது வரைக்கும் ஏர்லி மார்னிங் போய் வாங்கினதில்லை. ஒரு டைம் ஏர்லி மார்னிங் போய் செக் பண்ணோம். இந்த ஆட்டோவில் வெங்காயம் விற்றாங்கல்ல, அன்றைக்கி வாங்கினேன் 100 ரூபான்ட்டு. 3 கிலோ 100 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நம்ம அள்ளக்கூடாதான், அவங்களா தான் அள்ளி போடுவாங்களாமா. பார்த்தா சொத்தையெல்லாம் நிறையா இருந்துச்சுங்க. கடையில் வாங்கினாவே அந்த ரேட்டு தான். நான் சரி இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு போய் வாங்கினேன். அள்ளக்கூடாதுன்ட்டாங்க, அவங்களே தான் அள்ளி போட்டாங்க. பார்த்தா கொஞ்சம் பாதி சொத்தை இருந்துச்சு. அதுக்கு வந்து கடையிலே வாங்கிக்குவாங்க. இப்போ பெங்களூரில் வந்து கார் ஓட்டுறப்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக தாங்க ஓட்டணும். ஏன்னா எங்கெங்கே யார் முட்டிட்டு வருவானுன்னே தெரியாது. மெயினாக வந்து ஆட்டோலாம் வந்து இஷ்டத்துக்கு ஓட்டுவாங்க. நம்ம தான் பார்த்து போய்க்கணும். எங்களுக்கு வேறு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஸோ அவங்க மேலேயே தப்பு இருந்தாலும் நம்மள தான் பிடிப்பாங்க கடைசியில். ஸோ அதங்காட்டி நம்மளே பார்த்து மெதுவாக தான் போய்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் 12 kgயும் பார்த்திங்கன்னா அவனில் வச்சாச்சு. மேக்கிங் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம். ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் வந்து பேக் ஆகிட்டு இருக்க நேரத்தில் வந்து க்ளீனிங் வேலையை முடிச்சிருவேன் நான் எப்பயுமே. வெசல்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ 12 kg செய்கிறோம்னா அது பெரிய பவுல் இருக்கும், மிக்சிங் பவுலு. ஸோ அது வந்து வெயிட்டே வந்து ஹெவியாக இருக்கும். விளக்குற சாமானம் தாங்க நிறையா இருக்குது இந்த பெரிய குட்டா. ப்ரௌனிலாம் செஞ்சு முடிச்சு வச்சுங்க. இப்போ வந்து வாஷ் பண்ணுறது நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த குண்டா விளக்குறது தான் பெரிய டாஸ்க்கே. வெயிட்டு வெயிட் இருக்கும். இதெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு போய் வீட்டில் சமையல் வேறு செய்யணும். இனிமேல் தான் சிக்கன் எடுத்துகிட்டு போகணும். மதியானம் 2 மணி ஆயிடுச்சு. ஸோ முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்து தான் கட் பண்ணுவோங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த சமைக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து காலையில் வெங்காயம் உரிச்சிட்டு போனோம். மத்தியானம் வந்து சிக்கன் குழம்பும் சிக்கன் கறியும் செய்கிறேன்ட்டு. கடைசியில் பார்த்தா லேட் ஆயிடுச்சுங்க. மணி 4 ஆயிடுச்சு. அதனால ஆர்டர் பண்ணிட்டோம். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா போன்லெஸ் சிக்கன் கிரேவி, அப்புறம் சில்லி சிக்கன், அப்புறம் ரொமாலி ரொட்டி, அப்புறம் இன்னொன்று எது தந்தூரி ரொட்டி. கிரேவி பாருங்கள், குவான்டிட்டி இதில் நிறையா தான் கொடுப்பாங்க. வந்து மேக்னால் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்படியே ஆயில் முதல்ல நினைக்கிறேன். இது வந்து பட்டர் சிக்கன் கிரேவிங்க. ஆயில பாருங்க, சூடாக இருக்கு. அதுதான் சொன்னாங்க, இந்த கடையில் கொஞ்சம் குவான்டிட்டி நிறையாலாம் கொடுப்பாங்க. நாளைக்கு வரைக்கும் ஆகும் போல கிரேவி.
குவாண்டிட்டி நிறைய இருக்குங்க. காஸ்ட் அதிகம் தான், அதுக்கு ஏற்ற மாதிரி குவாண்டிட்டி அதிகமாக தான் இருக்கு. இது வந்து என்னன்னா சில்லி சிக்கன். ஆனால் நல்லா வேலை செஞ்சுட்டு வந்து இந்த மாதிரி ஃபுட்டை பார்க்குறப்பயே ஒரு ஹாப்பினஸ்ங்க. சில்லி சிக்கன் பாருங்க. எனக்கு எச்சே விடுது. என்னது எனக்கு எச்சி வருது இப்படிதாங்க சொல்லுவா. ஆனா சாப்பிடுறது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, செம்ம லேட். இது வந்து குல்ஷா. குல்ஷா எனக்கு பிடிக்காது. எனக்கு இது ஒன்று குல்ஷா எனக்கு கேரட் போட்டது, அது இந்த மாதிரி வெஜிடபிள் போட்டது. ரொட்டி உனக்கு இது ரொட்டி. அதுல இன்னொன்னு கொடுப்பாங்கல்ல. நல்லா இருக்கு. கிரேவி ஊத்துட்டா சரி. சாப்பிட அப்புறம் வேணா ஊற்றிக்கலாம். மத்தியானம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு வந்து கடைக்கு வந்துட்டோங்க. ஏன்னா எல்லாம் கட் பண்ணி பேக் பண்ணோம். நிலா பார்த்திங்கன்னா அங்கே சூப்பராக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம போய் வேலையை பார்ப்போம். கட் பண்ணி பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌனி பேக் பண்ணுறக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேக் பண்ணுறக்கு வந்துட்டோம். இப்போ டைம் வந்து ஈவினிங் 6 o'clock இருக்கும். ஸோ 8 o'clock இதெல்லாம் பேக் பண்ணிட்டு அப்புறம் சிங்க்கெல்லாம் கழுவணும், டேபிள்லாம் க்ளீன் பண்ணணும். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவோம். ஆக்சுவலாக மத்தியானம் இன்றைக்கி சிக்கன் எடுத்து குழம்பு வைக்கலான்ட்டு காலையிலேயே சின்ன வெங்காயம்லாம் வாங்கி வச்சேங்க. கடைசியில் வந்து மத்தியானம் 4 o'clock ஆயிடுச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகிறக்கு. நம்ம ஒன்று பிளான் பண்ணால் அது ஒன்று நடக்குது. அப்புறம் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டோம். ஆனால் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாவே இப்போல்லாம் என்னமோ வயிறு ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது, வீட்டு சாப்பாடு மாதிரி வரதில்லை. ஸோ அடுத்த டைம்லாம் ப்ரௌனி செய்ய வரேன்னா காலையிலே செஞ்சு வச்சுட்டு வந்துடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுது எங்களுக்கு. காலையில் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போவோம், ஈவினிங் பார்த்திங்கன்னா பேக்கேஜிங் 12 kg பேக் பண்ணணுமா. ஸோ பேக்கிங்க்கு ஒரு 1 hour 1.5 hour ஆயிரும். ஸோ அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படுதுங்க இந்த செஞ்சு முடிக்கவே. ஸோ இதெல்லாம் வந்து பேக் பண்ணிருக்கேன். ப்ரௌனி பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கிரிங்கிள் டாப் பாருங்கள், அப்படியே உடஞ்சி கீழே விழுகிற அளவுக்கு இருக்குது. அப்படியே சாஃப்டாக கையில் பிடிக்கிறதுக்கே சாஃப்டாக இருக்குது. ஸோ எல்லாம் ஒரு அளவுக்கு நல்லா மூவிங்காக தான் இருக்குங்க. சம்டைம்ஸ் நல்லா ஓடும், சம்டைம்ஸ் ஸ்டாக்ஸ் ரிட்டர்ன் வரும். ஸோ எல்லாமே நம்ம வந்து கற்றுக்கணும். பிஸ்னஸ்லாம் பார்த்தோம்னா பண்ண தாங்க நிறையா லேர்ன் பண்ணுறோம். ஏன்னா யாரும் இப்போ பேரண்ட்ஸ்லாம் பிஸ்னஸ் ஃபீல்டில் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியும். இது வந்து என் சைடும் சரி, என் ஹஸ்பண்ட் சைடும் சரி, பெருசாக பிஸ்னஸ்லாம் எதுவும் இல்லாதனால எங்களுக்கு எல்லாமே முட்டி மோதி தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம், நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஒரு பாசிட்டிவ் இதோடு தான் பண்ணிகிட்ருக்கோம், பார்க்கலாம். சரி, இதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்க்கும் கழுவிட்டேன், டேபிளும் கவுண்டர் டாப் எல்லாமே பளிச்சுன்னு தொடச்சி வச்சுட்டேன். அப்போதான் வந்து நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் வரப்போ வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சோம்னா வந்து தொடச்சி செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு எப்பயுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வீட்டுக்கு போவோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். வாக்கிங் வேறு இன்றைக்கி போகலான்னு நினச்சேன், பார்ப்போம் போக முடியுமான்னு தெரியல. இப்போ வந்து டைம்னா 8:15 to 8:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம், ஏன்னா நாளைக்கு வந்து ஆத்யாக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரம் அவளை தூங்க வைக்கணும். அது நைட்டுக்கு என்ன வேணும் உனக்கு? அதுக்கப்புறம் கீ தோசை வேணுமா? மத்தியானம் வாங்கின பட்டர் சிக்கன் கிரேவியே மிச்சம் இருக்குது. சரி சொல்லு, அவள் தான் சொல்லுவாளாம். இங்கே பாருங்க, இன்னைக்கு நைட் வந்து கீ தோசை எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு நைட்டு வந்து கீ தோசை எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து நான் கீ தோசை சாப்பிட போகிறேன். ஆனால் காலையில் மத்தியானம் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது என்ன பிரியாணியா ரொட்டியா? ரொட்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட கிரேவியும் வந்தது. அது எனக்கு பிடிச்ச தக்காளி சட்னி கேட்டேன், எங்கள் அம்மா அது செஞ்சு தரல. இன்னைக்கு வந்து எங்கள் அம்மானால முடியல, அதனால ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அது கிரேவி மிச்சமானதுன்னு அதனால நைட்டுக்கு எடுத்துட்டோம். நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு தான் போக போகிறேன். அது ஸ்கூலுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஜாலியான நான் என் கிராஃப்ட் பண்ண போகிறேன். இதே தான் எனக்கு கேட்ட ஐடியா. ஓகே. இப்போ அதாங்க நைட்டு கீ தோசை மேடம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரேவியே மத்தியானம் வச்சது இருக்குது, அப்புறம் அதே சாப்பிட்டுக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணி. மத்தியானம் கிரேவி ஆர்டர் பண்ணோம்ல, தக்காளி சட்னி கேட்டால் நான் நாளைக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா செம்ம டயர்டு.
இப்போ எனக்கும் ஹெவியாக இருக்குது, என் வீட்டுக்காருக்கும் பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்குன்னாருங்க. சரி சட்னி அரைச்சோம்னா வேஸ்ட்டாக தான் போகும், அதனால் கிரேவியே இருக்குது. ஸோ தோசை மட்டும் கீ தோசை ஊற்றி கொடுத்தோம்னா ஆத்தியா சாப்பிட்டுக்குவா. மறுபடியும் வந்து நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். ப்ரௌனி கட் பண்ணப்பயே நல்லா சட சட சடன்னு சவுண்டுங்க. மழை நல்லா பெஞ்சிருக்கு. இங்கே பாருங்க அப்படியே காரெல்லாம் க்ளீன் பண்ணிருச்சு. வெட்டிக்கிளி தான் அது. ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம்.